பனோ முரசொலி அலுவலகம் பஞ்சமி நிலத்தில் அமைந்துள்ளதாக அளித்த புகாரின் அடிப்படையில் தேசிய பட்டியலினத்தோர் ஆணையம் அனுப்பிய நோட்டீஸ் எடுத்து இந்த வழக்கிலானது சென்னை உயர்நீதிமன்றம் 2 தினங்களுக்கு முன்பு எஸ்.எம். சுப்பிரமணியம் என்ற தீர்ப்பளித்திருக்கிறார். திமுகவின் அதிகபூர்வ நாளுடனான முரசொலி அலுவலகம் சென்னை கோயம்பேட்டில் உள்ள 12 கிரவுண்ட், அதாவது 1825 சதுர அடி கணக்கில் இந்த நிலத்தில் அமைந்துள்ளது. இந்த நிலம் பஞ்சமி நிலம் என பாஜக மாநில நிர்வாகி ஸ்ரீனிவாசன் என்பவர் கடந்த 2019ஆம் ஆண்டில் தேசிய பட்டியலினத்தோர் ஆணையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்த நிலையில இந்த புகார் மீது விசாரணைக்கு அனுப்பப்பட்ட நோட்டீஸை எதிர்த்தும் அறக்கட்டளை நிலம் தொடர்பாக விசாரிக்க அதிகாரம் இருக்கின்றோம். சொத்துக்களின் உரிமை தொடர்பான விவகாரம் என்பதால் பட்டியலின ஆணையம் விசாரிக்க முடியாது என கூறி முரசொலி அறக்கட்டளையின் நிர்வாகி அறங்காவலர் RS பாரதி மனு தாக்கல் செய்திருந்த நிலையில இந்த வழக்கு நீதிபதியானது எஸ்.எம். சுப்பிரமணியம் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது சம்பந்தப்பட்ட நிலம் மாதவன் நாயனார் என்பவரிடமிருந்து அஞ்சகம் பதிவிற்காக விற்கப்பட்டதாகவும் பஞ்சமி நிலம் இல்லை எனவும் விளக்கம் அளிக்கப்பட்டு 1914ஆம் ஆண்டிற்கு முன்பே ஆவணங்களை இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில தற்போது முரசொலி அலுவலகம் பஞ்சமி நிலத்தில் அமைந்துள்ளதாக கொடுக்கப்பட்ட புகாரை தேசிய பட்டியலினத்தோர் ஆணையம் விசாரிக்க தொடரலாம் எனவும் புதிதாக நோட்டீஸ் அனுப்பப்பட்டு சட்டப்படி விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இந்த நிலையில பஞ்சமி நிலம் என பாஜக மாநில நிர்வாகி சீனிவாசன் கடந்த 2019ஆம் ஆண்டு தேசிய பட்டியலின ஆணையத்தில் புகார் அளித்த பின் தேசிய பட்டியலின ஆணையம் விசாரிக்க தடை கேட்டு முரசொலி அறக்கட்டளை நிர்வாக அறங்காவலர் RS பாரதி வழக்கு தள்ளுபடி செய்திருக்கிறது. இந்த வழக்கை தள்ளுபடி செய்த நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் தெரிவித்திருக்கிறார்.